விளக்கு வச்ச நேரத்திலே மாமே வந்தான். நிறுத்து. சைக்கிள் ரைட் எங்க? ஏன் சிரிக்கிற? ஊரே கரண்ட் கட் ஆயிருக்கு, என் சைக்கிள்ல மட்டும் எப்படி லைட் இருக்கும்? ஊர்ல பவர் கட்டு சரி, உன் சைக்கிள்ல எரியாத லைட்டாவது இருக்கணும் இல்ல, அது எங்க? மறுபடியும் ஏன் சிரிக்கிற? கரண்ட் கட் ஆச்சா? அது எதுக்கு நான் வீட்லயே கட்டி வச்சுட்டு வந்துட்டேன். எரியாத லைட்டாவது சைக்கிள் இருந்திருக்கணும், அது இல்லாததால நீ மாட்டிக்கிட்ட தர ஸ்டேஷனுக்கு. ஏயா எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிற? நானும் சைக்கிள்ல லைட் இல்லாம வந்தேன், பின்னாடி ஒருத்தன் சைக்கிளே இல்லாம வர்றான் சார். இது ஒரு பெரிய கேஸ். நீ போ, அவன் என்ன பண்றேன்னு பாரு. ஏன்டா சைக்கிள் இல்லாம வர்ற? இதோ பாரு இவரு. ஏன்டா சைக்கிள் வர கேக்குறேன்ல? யோ, கவர்மெண்ட்ல யாரும் நடந்து வரக்கூடாது, எல்லாரும் சைக்கிள்ல தான் வரணும்னு கவர்மெண்ட் சைக்கிள் ஊசியில கொடுத்துருக்கா என்ன? நான் நடந்து வருவேன், பிரண்டி வருவேன், படுத்து எந்திரிச்சு வருவேன், அத கேட்க நீ யார்? ஏண்டா நடு ரோட்ல குடிச்சிட்டு கான்ஸ்டபிள் கரெக்டா பண்ணனே நான் ஸ்டேஷனுக்கு. என்ன யாருன்னு உனக்கு தெரியாது. யார் நீ? மயில்சாமி. அதுக்கு என்ன இப்போ? எங்க மாமா யாருன்னு உனக்கு தெரியாது. யாரா அவன்? முன்னாள் மந்திரி, எட்ட மினிஸ்டர் பக்ரிசாமி. மாமா அஷ்டா மாமா, என்ன யாருன்னு தெரியாம நீ நிறுத்தியா எதுக்கு அடிக்கிறவன? என்ன தப்பு அவன்? சார் நடு ரோட்ல குடிச்சு கரெக்டா பண்ணிட்டு இருந்தான் சார். நடுரா ஸ்டேஷனுக்குன்னு சொன்னா முன்னாள் மந்திரி பக்கிரிசாமி இவனுடைய மாமான்னு சொல்றான் சார். அப்படியா? அவரு என்னுடைய மாமான்னு தெரியாம எங்கிட்ட ரீல் விடுறான் சார். ஏன் சார் அடிக்கிறீங்க? நல்லா அடிங்கண்ண, அடுத்தவன் மாமா மேல ஆசைப்படக்கூடாது. ஐயோ ஏயா ரெண்டு பேரும் சேர்ந்து கிண்டலா பண்றீங்க? முன்னாள் மந்திரி பக்கிரிசாமி ஏன் மாமாயா? ஐயோ அப்படியா? ஹலோ, பக்ரி மாமாவோட ஒரிஜினல் மச்சான் நானே இங்க அமைதியா இருக்கேன். உங்களுக்குள்ளார ஏன்பா அனாவசியமா சண்டை போட்டுக்கிறீங்க? போங்கப்பா, போய் வேலையை பாருங்க. இன்னொரு மச்சான் வரக்குள்ள டாபிக் சேஞ்ச் பண்ணுங்க. என்னது பிகிலு? எப்படி வீட்டுக்குள்ள வந்த? இப்படிதான் வாச கதவு பூட்டி இருக்கு, தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்களேன்னு தட்டி பார்த்தேன், திறக்கல. பின் கதவு திறந்து இருக்கு, கூப்பிட்டு ஆள் வரல, அதான் நுழைஞ்சிட்டேன். ஒண்ணு மட்டும் நிச்சயம், திருட வரல. உன் பாதுகாப்புக்காக தான் வந்திருக்கேன். பாதுகாப்பா? எனக்கா? எதுக்கு? உங்க அப்பாவை கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டா எப்படி? என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே எனக்கு பாதுகாப்பு வேணும்னா நிச்சயமா ஒரு ரவுடி வச்சுக்க மாட்டேன். ஐயோ, நான் உன்னை வச்சுக்க சொல்லமா? உன்னை பாத்துக்க தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. என்னது? 40 பக்கம் நோட்டு, ரூபா நோட்டு பார்த்தது இல்ல, அது இதுதான். உங்க அப்பா உன்னை பாத்துக்கிறதுக்காக எனக்கு கொடுத்தது. நோகாம நோம்பு கும்புறது நமக்கு ஆகாது. இந்தா. வீட்டுக்குள்ள பூட்டிட்டு என்ன பண்ற? கையில பேனா இருந்தா என்ன வேணா எழுதலாமா? பேசு. எடுத்துக்கடா, போய் எடுத்துறாங்கடா அவனை. ஏய் நீ கூனியா? நீ கூனியா? மேல பாடுறா. பெருமாள் போட்ட பிஸ்கெட்டை சாப்பிட வந்த நாய்ங்க நீங்க தானா? நான் எலும்பு துண்டு போடுறேன், கவ்விட்டு போங்க. ஒரு ஆளை அடிக்க 6 பேரா? உங்களெல்லாம் பார்த்தா நம்ம வாய் சும்மா இருக்காது. வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். அதனால இங்க கைக்கு மட்டும்தான் வேலை. வெயிட். மச்சா டாக்டர்ல அடிச்சுட்டான்டா.
அந்த பத்திரிக்கைக்காரன் கையை உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பருங்களை அனுப்புறது ரவுடிங்களா அவனுங்க பிஸ்கோத்து பசங்க. உனக்கு நம்பர் 1 பவர்ஃபுல்லான ரவுடி வேணும்னா நீ பெருமாள் சன் மிஸ்டர் ராஜாவை தான் புக் பண்ணிருக்கணும். அந்த பத்திரிக்காரன் படா கில்லாடிப்பா. நீ அம்ச ஆளுங்களை அடிக்கிறதுக்கு என்ன புக் பண்ணிருக்கான்? நான் கூட இது உன் கேத்துக்கிறதுனால தான் ஒத்துக்கிட்டேன். யாரா நான் அனுப்பின ஆளு? ஐ, இப்படி யதார்த்தமா நடிச்சா நிஜமாயிடுமா? நீ ரூபா வாங்கிட்டு இந்த சில்லற பசங்களை அனுப்பி வச்ச விஷயம் கூடிய சீக்கிரமே அந்த பத்திரிகையில கொட்ட எழுத்துல வரப்போகுது. அப்ப தெரியும் இவங்களை யார் அனுப்பிச்சதுன்னு. அந்த நியூஸ் வெளியில வரும்போதுதான் என் லட்சியமே நிறைவேற போகுது. என்ன லட்சியம்? அதான் இந்த காக்கி சட்டம் உடம்ப விட்ட போறது. உன்ன மாதிரி சில போலீஸ்காரனுங்க ரவுடிங்க கிட்டே மாமூல் வாங்கி அவங்களுக்கே உடந்தையா இருக்கிறதுனாலதான் இந்த நாட்டுல ரவுடித்தனத்தை ஒழிக்க முடியல. என்னடா ஒரு ரவுடியே இப்படிலாம் பேசுறான்னு பாக்குறியா? நானும் ஒரு போலீஸ்காரனால உருவான ரவுடி தானே. அதனாலதான் அப்படியே நமக்கு இதுல கொஞ்சம் அனுபவம் ஜாஸ்தி. எப்படியும் அடுத்த வாரமே இந்த பில்ட்டு பிகிலு தொப்பி லத்தி இதெல்லாம் எகிரிட போகுது. அதனால இப்பவே ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட்ல நைட் வாட்ச்மேன் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு வை நைனா. பி சி டி. அத நீயே வச்சுக்கோ. செஞ்ச வேலைக்கு கூலி எடுத்துக்கிற. நிச்சயமா என் பார்வை உன் மேலதான். இனிமே உன்னை ஒரு பைய டச் பண்ண முடியாது, உங்க அப்பா வர வரைக்கும். ரொம்ப நன்றி. தீம் ததீம் ததிரனா திரதீம் ததீம் ததிரனா திரதீம் ததீம் ததிரனா